ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 முடிய தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது வேலைக்காரர்களை குறித்ததான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த இடத்துல இருக்கிறது. வாசிக்கலாம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமானங்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேலைக்காரர்களை குறித்ததான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்பதுனா, என்ன வார்த்தை பார்க்கும்பொழுது வேலைக்காரர்கள் எப்படி எஜமானங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எந்தெந்த எஜமானங்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் எஜமான்கள் முரட்டு குணம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர்கள் நல்லவர்கள், சாந்த குணம் உள்ளவர். அதனால் எந்த ஒரு காரியமும் வேலைக்காரர்களுக்கு ஒரு அநியாயம் நேரிடாது. ஆனால் முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படு. ஏன்னால் சில வேலையிலே எஜமான்கள் முரட்டு குணம் உள்ளவர்களாகவும் அமைகிறபடினால அவர்களுக்கு நீங்கள் பொறுமையோடு சகித்து தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற நீ முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது தான், அதுதான் தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்கும் என்பது சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ளதான ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன சம்பவம் என்று பார்க்கும் பொழுது சீரியா படைத்தலைவனாகிய நாகமானை குறித்ததான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் இஸ்ரவேலின் தேசத்து பெண்ணை சிறைப்பிடித்து வந்து தன் வீட்டுக்கு அடிமையாக கொண்டு வந்திருந்த பொழுதிலும் அந்த எஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறதை அறிந்து அவங்க நாச்சியார்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நினச்சிருக்கலாம், நம்மளுடைய தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து நம்மளை கொடுமையாய் நடத்தி அவங்க வீட்டில் நமக்கு வேலை செய்யும்படியாய் கொண்டு வந்து விட்டிருக்கிற இவருக்கு இந்த குஷ்டரோகம் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த மகள் இவருக்கு சரியான தண்டனை தான் என்று நினைக்காமல், அப்பேற்பட்ட முரட்டு குணமுள்ளவனாய் இருந்தாலும், ஒரு அநியாயக்காரனாய் இருந்தாலும், ஒரு சிறு பெண்ணுக்கூட என்று பார்க்காமல் தன் வீட்டுக்கு அடிமை பெண்ணாய் கூட்டி வந்திருக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் அவள் தேவனுடைய மகள் என்பதை இந்த இடத்துல அவள் உணர்த்துகிறதை அவள் பொறுமையோடு அவள் அதை சகித்து கொண்டு அந்த நாச்சியார்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஐயாவுக்கு இருக்கிற காரியத்தை நான் பார்த்தேன், ஆனால் சமாரியாவில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிடத்தில் போவாரானால் சுகம் பெற்றுவிடும் என்று சொல்லுகிறதை அந்த பொண்ணு பார்த்துட்டு, இருக்கட்டும் இவருக்கு வேணும் தான், இந்த கஷ்டம் இவருக்கு தேவைத்தான் என்று நினைக்கல. முரட்டு குணமுள்ளவனாக இருந்தாலும் நம்மளை அடிமைப்படுத்தி, நம் தாய் தகப்பனை விட்டு நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற இவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த பெண்ணுடைய இருதயத்தை பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்பொழுது ஒரு சிறு பெண்ணுக்கு அப்பேற்பட்ட ஒரு பொறுமை, தேவனுக்கு முன்பதாக எப்படி தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை வளர்ந்த விதங்களையும் அவள் நல்ல குணங்களையும் இதை காட்டுகிறது. அதுபோலத்தான் நாமும் கூட பலவிதமான ஒரு ஆஃபீஸில் கூட நமக்கு மேல் அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் நல்லவர்களோ இல்லை சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் நம்ம எந்த ஒரு காரியம் நம்மளுக்கு நேரிடாது. ஆனால் அநியாயக்காரராக முரட்டு குணமுள்ளவர்களாக இருந்தால் அவர் நம்மளை அவர்கள்
கொடுமையாய் நம்மை நடத்தும் பொழுது கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை இதை பொறுமையோடு சகித்து நாம் ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த பண்பை நம்மை வெளிப்படுத்தும் பொழுது நாகமான் எப்படி ரட்சிப்புக்குள்ளாய் வந்து அந்த பெண்ணுடைய வார்த்தை கேட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வார்த்தையை கேட்டு போய் சுகம் பெற்று அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் எஜமானிடத்தில் வேலை செய்யும் பொழுது சில வேலைகளை ரிம்மோன் கோயிலில் நான் போய் நிற்கும் பொழுது எஜமானுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கும் பொழுது அந்த காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் என்னை மன்னிப்பாராக என்று சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதுபோல தான் நாம் பொறுமையோடு இருந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு எல்லா இடங்களிலும் அவருடைய பொறுமையை அவருடைய சகிப்புத்தன்மையை நாம் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற நாம் அதை மற்றவரிடத்தில் காட்டும் பொழுது நம்மை நம்ப மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இப்படியாய் நம்ம எல்லா வேலையிலும் வீட்டிலாகட்டும் வெளியிலாகட்டும் நமக்கு எந்த விதமாக நன்மையே செய்து உனக்கு ஒரு தீங்கு வருகிறது என்றால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் எப்படி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரோ அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு நமக்கு கொடுமை செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட முரட்டு குணம் உள்ள ஒரு எஜமானாக இருந்தாலும் கூட நம் பொறுமையோடு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவரும் நாகமான் எப்படி ரட்சிப்புக்குள்ளாய் வந்தாரோ நம்மளுடைய பொறுமையை பார்த்து அவரும் ரட்சிப்புக்குள்ளாய் வருவார் என்பதை இது நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொறுமையோடு சகித்தால் அதுதான் தேவனுக்கு முன்பதாக பிரீதியாக இருக்கிறது என்று பிரியமாக இருக்கிறது என்பதை உகந்ததாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வேலையிலே பார்க்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் பொறுமையோடு சகித்து பொறுமையோடு நடக்கும்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நாம் சாட்சியாய் நிற்போம் என்பதை இந்த நாளில் இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்த்திருக்கிறோம். இனி நம்மளுடைய வாழ்க்கை பொறுமையாகவும் ஆண்டவருக்கு முன்பதாக பிரீதியாய் இருக்கும்படியாய் உகந்ததாய் இருக்கும்படியாய் நாம் வாழ முயற்சி செய்வோமாக. ஆமென்.